இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்த வரைக்கும் நான் நல்லது கெட்டது சொல்லிதான் அவனுக்கு நல்லபடியா வளர்த்திருக்கேன். நம்ம வீட்டுல சுதந்திரமா வாழ்ந்தா, சௌக்கியமா தான் வாழ்ந்தா. இந்த வீட்டுல அவனுக்கு என்ன குறை வச்சிருப்பேன்? இப்ப நடந்த காரியத்துக்கு என்னால என்ன பண்ண முடியும்? மண்டையை போட்டு உடைச்சுக்கவா? என் மண்டையை போட்டு உடைச்சுக்கிறேன். வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கணும் போல இருக்கு. மனசை இன்னும் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அம்மா, நான் ஒரு வேலையா வெளில போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா, நீ சம்பந்தி வீட்டுக்கு போறியா? நான் எதுக்காக அவங்க வீட்டுக்கு போறேன்? இத பாருப்பா, அருணை ஜெயில்ல போட்டிருக்காங்க. அவன் மேல கொலைப்பழி விழுந்திருக்கு. இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல, போய் பார்க்கணும் இல்லையா? அம்மா, இப்ப போய் என்ன பண்ண போறோம்? அவன் ஒண்ணு சுமத்தியோட புருஷன் இல்லையே. இப்ப அவன் ஜெயிலுக்கு போனா என்ன, தூக்குல தொங்குனா தான் என்ன? அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. மகேந்திரா, நான் ஒண்ணு எனக்காக சொல்லல. இன்னைக்கும் அவங்களுக்கும் நமக்கும் உறவு நல்லா இருக்குன்னு இந்த ஊர்க்காரங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிளைய புடிச்சுக்கிட்டு போனாலும் வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியா இருக்காங்கன்னு தானே இவங்க எல்லாருமே பேசுவாங்க. அதனாலதான் சொல்ற மகேந்திரா, அவங்க எப்பவுமே நமக்கு தேவைப்படுவாங்க. இங்க பாரு, முதல்ல நீ சம்பந்திக்கு போன் பண்ணுப்பா. பண்ணுப்பா. அம்மா, அர்ஜுன் கிட்ட என்ன பேசுறது? நடந்ததுக்காக வருத்தப்படுறீங்கிற மாதிரி பேசு. நீங்க வெளியில என்ன சொன்னீங்க? ஒரு நிமிஷம் அமைதியா இரு. இல்ல இல்ல, நீங்க நீங்க என்ன சொன்னீங்க? உன்கிட்ட அமைதியா இருன்னு சொன்ன பிரீத்தி. போதும், அமைதியா. நீ அம்மா இல்ல, அம்மா ஸ்தானத்துல நீ நடந்துட்ட. நான் அப்பா பாத்திரத்துல நான் நடந்துட்டேன். அம்மா அப்பா ரெண்டு பேரும் வெவ்வேறு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அப்படியே குடும்பத்தை தாங்குவாங்க. பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நல்லபடியா வழி நடத்துவாங்க. இன்னொரு உண்மை கூட இருக்கு பிரீத்தி. அவனை நினைச்சா எனக்கும் கோபமா தான் இருக்கு. எங்களுக்குள்ள சண்டை ஆரம்பமாயிடுச்சு. நடக்கட்டும். அவன் நம்மளுடைய புள்ளைங்க, உங்களுடைய ரத்தம். அவன் எனக்கு புள்ள இல்லைன்னு நான் சொன்னேனா? ஆனா அவன் இந்த அர்ஜுன் தாஸோட மகன் அவனை நினைச்சிருந்தான்னா வாயிலிருந்து வார்த்தை உதிர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சிருப்பான். கண்டபடி பேசியிருக்க மாட்டான். அவன் இன்னைக்கு என்னையே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டான். துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு போயிட்டான். அப்பேற்பட்ட மகாபாரத யுத்தத்திலேயே அர்ஜுன கிருஷ்ணன் கிட்ட என் சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களோட எப்படி சண்டை போடுறதுன்னு கேட்டான். அதுதான் விதிமுறை, அப்படிதான் வாழ்க்கையில நடந்துக்கணும். ஒருவேளை அவன் என் சொந்த பிள்ளையா இருக்கிறதுனால அவனுக்கு பிடிவாதம் இருக்குன்னா, நான் அவனோட அப்ப அவனை விட பல மடங்கு பிடிவாதத்தோட இருப்பேன். டேய் அருண், நான் உன்னோட அப்பன்டா. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இப்ப நம்ம அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப அவன் ஜெயில இருக்க, அந்த திருநங்கையை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிடலாம். என்ன பேசுறீங்க? நான் நம்மளுடைய பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புறதா? வேற என்ன பண்ண முடியும்? நட்ட நடு ரோட்ல அம்மா அப்பாவையும் எதிர்த்து பேசினால, அப்படிப்பட்ட புள்ள ஜெயிலுக்கு தான் போகணும். வாழ்நாள் பூரா அவன் ஜெயில இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவன் திருநங்கையோடு இருக்கக்கூடாது. அவன் என்னுடைய பையன், என்கிட்டதான் இருப்பான். நான் அவனை அங்க இருக்க விட மாட்டேன். அவ்வளவுதான். சொல்லு மகேந்தர். அர்ஜுன் சார். ஆமா, என்னதான் நடந்தது? நான் மகேந்தர், இந்த முதல கண்ணீர் வடிக்கிறத என்கிட்ட காட்டாத. என் முன்னாடி இந்த நடிப்பெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ நடிக்கணும்னா சினிமாவுக்கு போ. போன வை.